நான் உங்களுக்கு இந்த கோவில்கள், மந்திரங்கள்லாம் சொல்லும்போது, பொதுவா என்னென்ன பிரச்சனை இருக்கும்? கடன் பிரச்சனை இருக்கும். கல்யாணம் ஆகலன்ற பிரச்சனை இருக்கும். குழந்தை இல்லன்ற பிரச்சனை இருக்கும். இல்ல கல்யாணம் ஆனதுல பிரச்சனை, இல்ல வேலை கிடைக்கல, இல்ல சொந்த வீடு அமையல, சொத்து பிரச்சனை, உடல் ஆரோக்கியம் இல்ல. இவ்வளோ தானே பிரச்சனைகள் மனித வாழ்க்கையில. இத தாண்டி பெருசா பிரச்சனைகள் இருக்க போறதில்ல. என்னம்மா இத தாண்டி பெருசான்றீங்க, இதுதான் பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்க சொல்றது தெரியுது. இதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் தான். ஒண்ணொண்ணுக்குமே நான் உங்களுக்கு இந்த கோவில்களுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஜாதகம் பாருங்களேன், இவருக்கு பிறந்ததுல இருந்தே ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய அம்மா அப்பா ஜாதகம் பார்க்கும்போது அப்போ நான் அவங்களுக்கு சொன்னேன், எப்போவுமே நம்ம மருத்துவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா மருத்துவருக்கு தான் தெரியும். அவங்க தான் நம்மளுடைய உடலை சோதனை பண்ணி பார்க்குறாங்க, ஸ்கேன் பார்க்குறாங்க, என்ன மருந்து கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணுன்றலாம் மருத்துவருக்கு தான் தெரியும். முதல்ல மருத்துவ சிகிச்சை முக்கியம். அதை நான் எப்போவுமே சொல்லுவேன். அப்போ அவங்க கேட்டாங்க, நாங்கள் மருத்துவ சிகிச்சைலாம் எடுத்துகிட்டு தாம்மா இருக்கோம். இருந்தாலும் நீங்கள் நிறைய கோவில்கள்லாம் சொல்லுவீங்களே, எங்களுக்கு ஏதாவது கோவில் சொல்லுங்கம்மா. எங்களுடைய மன ஆறுதலுக்கு, நிம்மதிக்கு, நம்பிக்கைக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா, அதனால நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன கோவில் திண்டுக்கல் பக்கத்தில் கண்ணாப்பட்டியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதர் கோவில். அந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வைகை ஆறு மேற்கிலிருந்து கிழக்காக ஓடும். இப்படி ஓடக்கூடிய அந்த அமைப்புக்கு உத்தரவாகினி அப்படின்னு சொல்லுவோம். சில ஆறுகள் தான் அந்த அமைப்பில் இருக்கும். வைகை ஆறுக்கு என்ன சிறப்புன்னா, பொதுவாக ஆறு எங்கே போய் கலக்கும்? கடலில் கலக்கும். ஆனால் கடலில் கலக்காத ஆறு வைகை ஆறு. அது கடலில் கலக்கலை. ரொம்ப அழகாக நம்ம புலவர்கள் பாடினாங்க. நம்முடைய நம்பிக்கையின்படி வைகை ஆறை உருவாக்கியவர் சிவபெருமான். கை என்று சொல்லி உருவானது தான் வைகை. அதனால இந்த வைகை என்ன பண்ணுச்சான், யார் உருவாக்குனது? சிவபெருமான். அதனால இந்த வைகை என்ன பண்ணுச்சான், என்னுடைய தெய்வத்துக்கு, என்னுடைய சிவபெருமானுக்கு நஞ்சை கொடுத்த பாவி இந்த கடல். கடல் தானே நஞ்சை கொடுத்தது. ஆலகால விஷயம் வந்தது கடல்ல இருந்து. அது பார்க்கடல் நம்ம சொல்றோம், வைகை சொல்லுது கடல் என்னுடைய சிவபெருமானுக்கு நஞ்சை கொடுத்த காரணத்தால் அந்த பாவியோடு நான் சேர மாட்டேன் என்று வைகை ஆறு வைராக்கியமாக இருக்கிறது என்று நம்முடைய புலவர்கள் பாடிய ஆறு வைகை ஆறு. அந்த வைகை ஆறு மேற்கிலிருந்து கிழக்காக உத்தரவாகினியாக பாயக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நான் அவங்கள போக சொன்னேன். நீங்கள் அந்த பக்கம் இருந்தீங்கன்னா ஒரு முறை அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.